இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து அபவுட் செல்ஃப் ஹெல்ப் குரூப். பேர்லயே இருக்கு இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு. அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த வேர்டு எங்கேயாச்சும் நம்ம டே டு டேல நிறைய விமன்லாம் சொல்லியிருப்பாங்க, சுய உதவி குழுவில் வந்து காசு போட்டிருக்கேன், அந்த மாதிரி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதுதான் பேசிக்லி இன்னைக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா என்னன்னு முதல்ல எழுதிக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரெஃபர்ஸ் டு செல்ஃப் கவர்ன்ட், peer controlled, informal groups of people with the same socio-economic background and desire to perform common purposes collectively. ஓகே, ஸோ இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸ்னால் வந்து ஒரு 10 to 20 பீப்புள் இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். பட் மினிமமாக ஒரு 5லேருந்து ஆரம்பித்து ஒரு 10-20 இருக்கிற நார்மலாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா இந்த ரேஞ்சில் தான் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? யூஸ்வலி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து இட் வில் பி விமன் ஓரியன்ட் தான். விமன் தான் வந்து நிறைய இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து நடத்துவாங்க. விமன் ஓரியன்டாக மென் இருக்காங்க, பட் 88% ஆஃப் தி செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து விமன் தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் கரண்ட்டாக 12 மில்லியன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு. அந்த டேட்டா எழுதிக்கோ. They are usually of women. India currently has 12 million self-help groups, of which 88% of the self-help groups are women. 88. So self-help group இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 5-10 பேர் சேர்ந்துட்டு, இப்போ அவங்களுக்கு மோஸ்டா வந்து கொஞ்சம் வீக்கர் இல்லை ஒரு புவரர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டியில் வந்து விமன் எல்லாரும் சேர்ந்து, இப்போ சப்போஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச்சிங் தெரியும்னா எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி அதை ஒட்டு மொத்தமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பாங்க. இல்லை ஊறுகாய் செய்ய எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் இல்லாமல், ஃபேக்ட்ரி செட்டப் இல்லாமல் சின்ன சின்னதாக ஒரு சின்ன ஊருக்குள்ளேயே இல்லை அவங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே எப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து அது பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வர ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு, இப்போ யாருக்காச்சும் அந்த மெம்பர்ஸில் வந்து லோன் தேவை இல்லை எதுனா வாங்குறதுக்கு காசு தேவைன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பேங்கிங் சிஸ்டம் மாதிரி தான், ஆனால் ஒரு சின்ன ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு பேங்கிங் சிஸ்டம், இன்ஃபார்மலான ஒரு பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ 5-10 பேர் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா வாட் வில் பி தேர் பிரின்சிபல்ஸ்? ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கும்ல. விமென்க்குன்னு வந்து சப்போஸ் மென் ஆஃப் தி ஃபேமிலி வந்து ஒரு 2000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்கன்னா அந்த சேவிங்ஸ் எல்லாரும் அவங்க ஃபர்ஸ்ட் பூல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட சேவிங்ஸை போட்டு அந்த சேவிங்ஸ்லேருந்து ரா மெட்டீரியல் வாங்கி அந்த ரா மெட்டீரியல்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணி அவங்க விற்பாங்க. ஸோ சேவிங்ஸ் இல்லைன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வந்து சேர முடியாது, இல்லை கிரியேட் பண்ணவும் முடியாது. எல்லாரும் ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் போடணும். இப்போ 2000 போடுறாங்கன்னா எல்லாருமே 2000, அந்த 10 பேரும் வந்து 2000 போடணும். அந்த மாதிரி. ஸோ வாட் வில் பி தேர் பிரின்சிபல்? நீ இங்கே சொன்ன மாதிரி ஈக்குவலாக வந்து இது பண்ணுறது, ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து 10,000 rupees வந்திருக்கு. 5,000 இனி ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கோ எதுக்காகவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி, அப்புறம் 2,000 எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கு இல்லையா கொஞ்சம் காசு, அந்த காசை வந்து யாருக்காச்சும் இப்போ சப்போஸ் அவங்க வீட்டில் அவசரம், அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அதை வந்து லோனாக கொடுத்துருவாங்க. அந்த மெம்பர்ஸ்லேயே வந்து இப்போ எனக்கு வந்து நாளைக்கு வந்து என்னோட குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், ஸோ நீங்கள் வந்து எனக்கு அந்த 3,000 கொடுங்க அப்படின்னு நான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து நான் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பொறுமையாக அவங்களோட டேர்ம்ஸ் ஒவ்வொரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கும் மாறும். அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்களோ, அவங்க என்ன டேட் சொல்கிறாங்களோ அப்போ நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாடி கிரியேட் பண்ணணும்னாலே மியூச்சுவலாக ட்ரஸ்ட் இருக்கணும். ஒருத்தர் நம்பணும். இல்லை திடீர்னு இல்லை இவங்க வந்து காசு எடுத்துகிட்டே போயிடுவாங்க, முழு காசு கொடுத்துருவாங்க,
இல்ல வந்து காசு அடிச்சுட்டு போயிருவாங்க, லோன் கட்டவே மாட்டாங்க. இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருந்தா எந்த ஒரு குரூப்புமே வந்து ஈஸியா வந்து ஒர்க் ஆகாது. கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். சரி இன்னைக்கு வந்து ஒரு நாள் லீவ் எடுக்கலாம், 2 நாள் லீவ் எடுக்கலாம். எல்லா ஒர்க்கையும் மத்தவங்களே பண்ணிட்டு, சும்மா கடன் கேட்கறதுக்கு மட்டும், இல்ல சேலரி பங்கு போடுறதுக்கு மட்டும் அவங்க வந்து நிக்கக்கூடாது. யாருமே தனிப்பட்டணும். ஸோ மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இப்ப என்ன சொல்றது? லைக் வந்து சும்மா சாதாரணமா லீவே எடுத்துக்கோங்க. சாதாரணமா லீவ் போட்டுற முடியாது. யார்ட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல நான் இன்னைக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு மியூச்சுவலா அக்கௌண்டபிளா இருக்கணும். இல்ல எதுனா சப்போஸ் இல்ல எனக்கு இவங்கள தெரியும், இவங்க கிட்ட போய் நம்ம விற்கலாம். அந்த மாதிரி ஐடியாஸும் பூல் பண்றப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஈக்குவல் பார்ட்டிசிபேட் பண்ணி ஈக்குவலா அக்கௌண்டபிளா இருக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பொலிட்டிக்கலி அவங்க வந்து இண்டிபெண்டா இருக்கணும். எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனுக்காகவும் அவங்க செயல்படக்கூடாது. பொலிட்டிக்கலி தே ஷுட் பி இண்டிபெண்டன்ட். அவங்க பூல் பண்ண மணி இருக்கு இல்லையா, அவங்க சேவிங்ஸ் பண்ண மணியை வந்து வில் கால்ட் அஸ் கார்பஸ் ஃபண்ட். CORPUS ஃபண்ட். கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கார்பஸ் ஃபண்டை வந்து இப்போ 2 வகையா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூல் பண்ண மணியே வந்து அவங்க நார்மலா இவ்வளோதான் நம்ம குரூப், இந்த குரூப்புக்குள்ளேயே லோன் மாதிரி மைக்ரோ ஃபினான்சிங் மாதிரி எந்த ப்ராடக்ட் செய்யணும்னு அவசியம் இல்லை, எந்த பிஸ்னஸ் செய்யணும்னு அவசியம் இல்லை. சும்மா எல்லாரோட சேவிங்ஸ் போட்டு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு சும்மா ஒரு மைக்ரோ ஃபினான்சிங் குரூப் மாதிரி நடத்தலாம். அப்படி இல்லாட்டி இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ்.